தமிழ்நாடு ப்ரொடியூசர் சங்கத்திலேருந்து ஒரு லெட்டர் வந்துருந்துச்சு. ப்ரீவியஸாக இந்த வீக்கில் ஸ்டார்டிங்கில் வந்துருந்துச்சு. இதை பற்றி பெரிய சேனல் அவ்வளோவா யாருமே பெருசாக பேசலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கெங்குவாவோட நெகட்டிவ் ரிவ்யூஸை பற்றி ஜோதிகா அவங்களும் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை பற்றி இந்த ஒரு மெயினாக அந்த ப்ரொடியூசர் கவுன்சில் சொன்னது பார்த்தீங்கன்னா சில விஷயம் நல்ல விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு, சர்வாதித்தனமாக ரொம்ப டாமினேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதையும் நம்ம அட்ரஸ் பண்ணுங்கிறதா இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம ஒப்பீனியன்ஸ் தான் இருக்க போது, நம்ம காமன் மேன் நம்மளோட ஒப்பீனியன்ஸ் இருக்க போது. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து எல்லாமே தரம் தாழ்ந்து ரொம்ப விமர்சனம் பண்ணுறது எப்பவுமே தப்பு. அது எந்த காலத்துலையும் யாரையுமே ஏற்றுக்க முடியாது. தனிப்பட்ட நபரை வந்து ரொம்ப திட்டி பேசுறதோ அந்த மாதிரி விஷயத்த எந்த காரணத்தை கொண்டு ஏற்றுக்க முடியாது. பட் அந்த மாதிரி தொடர்ந்து ட்ரோல் பண்ணுறதும் சரி, ரொம்ப தரங்கட்ட விமர்சனம் பண்ணுறதும் சரி, அவங்க பேரை எந்த ஒரு இடத்துலையும் மென்ஷன் பண்ணாமல் பொதுவாக யாருமே இனிமேல் பண்ணக்கூடாது, எஃப்டிஎஃப்எஸ் ரிவ்யூவே இருக்கக்கூடாது, தேட்டருக்குள்ளே யாரும் வந்து கேட்கக்கூடாது, மக்களோட கருத்துக்களை சொல்லக்கூடாது அப்படிங்கிற சொல்கிற மாதிரி அந்த ஒரு டோனில் இருந்துச்சு. இது எங்கேருந்து இவ்வளோ தைரியம் வந்துச்சு? ஒரு ஜனநாயக நாடுன்னு சொல்லி, கருத்து உரிமை நாடுன்னு சொல்லி இப்படி நம்ம சொல்லிட்டு இருக்க சமயத்தில் இந்த மாதிரி ஒரு எல்லாத்தையும் வந்து நீங்கள் யாரும் பேசக்கூடாது, பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிற சொல்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு தேதியில் சோசியல் மீடியா ரொம்ப பூம் ஆகிட்டு இருக்க சமயத்தில் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே வருது. அந்த சேனல்ஸுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, எதை போடணும் எதை போடக்கூடாதுன்னு. அந்த சில பேர் வந்து மக்களும் சரி, ஒரு சில பேர், எல்லாருமே இல்லை, எல்லாருமே ஜென்யூனாக ரிவ்யூஸ் தான் கொடுக்குறாங்க. ஒரு சில பேர் இந்த மாதிரி பண்ணால் நம்மளும் பாப்புலர் ஆயிடுவோம், நம்மளும் வந்து ட்ரெண்ட் ஆயிடுவோம் அப்படிங்கிறதுல ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அப்படி பேசிடுறாங்க. அப்படி பேசுகிறவங்களையும் நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம கையில் தான் இருக்குது, அந்த ஒரு சேனல் கையில் தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப தேவையில்லாத விஷயத்தில் நீக்கிட்டு கெட்ட வார்த்தை பேசுறதா இருக்குது. ஏன்னா எல்லா ஏஜ் கேட்டகரியிலையும் பார்க்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு வீடியோ நம்ம போகிறது ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அந்த மாதிரி ஒழுங்குபடுத்துங்க அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். அதுபடி மீறி ஒரு சைடு போய் யாருமே பேசக்கூடாது, எஃப்டிஎஃப்எஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிற சொல்கிறது வந்து எந்த வித நியாயம்னு தெரியல. ஏன்னா இப்போ இது வந்து பெரிய படங்களை சொல்லியிருந்தாங்க. இந்த வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா சின்ன படங்கள் நிறைய படங்கள் வெற்றி பெற்றிருக்கு. அதுக்கு இதுவே சோசியல் மீடியா தான் ஒரு காரணமாக இருக்கும். ஒரு நல்ல படத்தை நிறைய பேர் போய் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி போய் பார்க்கறது ரொம்ப இதாக இருக்குது. இன்றைக்கி தேதியில் ஒரு படத்துக்கு ஒரு ஃபேமிலி போய் பார்க்குறதே அவ்வளோ பெரிய சேலஞ்சாக இருக்குது. ஏன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் தான் மெஜாரிட்டி இருக்கும். அப்படி இருக்கிறப்போ ஒரு டிக்கெட்டே 150, 180, 200 கிட்ட இருக்குது. ஒரு 4 பேர் போயிட்டு வந்தாலே சாலிடாக ஒரு 1000, 1500, நான் கம்மியாக சொல்கிறேன், அந்த அமௌண்ட் வந்து ஆகுது. அப்படி இருக்கிறப்ப இந்த ரிவ்யூ பார்த்துட்டு, ஜென்யூனாக கொடுக்குற ரிவ்யூ பார்த்துட்டு அவங்க டிசைட் பண்ணுறது அவங்கள பொறுத்து நல்லது தான். ஏன்னா அதே படத்தை ஒரு 15 days 20 days ஓடிடியில் வரப்போகுது. ஸோ மக்களுக்கு வந்து ஒரு நாலேஜ், இந்த மாதிரி எது தேட்டரில் பார்க்கணும் எது ஓடிடியில் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் கொடுக்குறது நல்லது தான். நீங்கள் இவ்வளோ பொருள் கெடுத்து செலவு பண்ண நான் ஒரே காரணத்துக்காக மக்கள் எல்லாம் வந்து பார்க்கணுன்னு வந்து எதிர்பார்க்கறது தப்பு. நம்ம ரிவ்யூஸை வந்து ஒழுங்குபடுத்தணுமே தவிர இந்த மாதிரி நெகட்டிவாக ரிவ்யூ யார் பேசுகிறா? ப்ளூ சட்டை மாறன்னு பார்த்தீங்கன்னா அமரன் படத்துக்கு ரொம்பவே வந்து மோசமான தரம் தாழ்ந்த ரிவ்யூ கொடுத்துருப்பாரு. அந்த படத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் சில வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஒரு மியூசிக் டைரக்டர், அந்த ஒரு ஒய்ஃப், யாரோ ஒருத்தங்க இந்த ஆன்லைனில் சோசியல் மீடியாலலாம் கீழே கமெண்ட்டில் எழுதுகிற மாதிரி அந்த மாதிரி பேசியிருந்தாரு. இந்த மாதிரி விஷயங்கள் தரம் தாழ்ந்த விஷயம்லாம் அவங்க பேரை மென்ஷன் பண்ணியே தப்புனுங்கிற சொல்லணும். இந்த ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த சினிமா குரூப்ஸே சேர்ந்து, இந்த தயாரிப்பாளர்கள் சேர்ந்து, இந்த கங்குவா டீம்லேருந்து சேர்ந்து பயங்கரமாக வந்து நெகட்டிவ் ரிவ்யூ பண்ணுறாங்க. ஒரு பிம்பம் மாதிரி கட்டமைக்கிறாங்க. சூர்யாவுக்கு எதிராக இருக்காங்க. அப்படி யாரும் சூர்யாக்கெலாம் யாரும் பெருசாக இல்லை. அப்படியே இருந்தாலும் ஒரு சில பேர் தான் வேணுமே வன்மத்தோடு எதிர்ப்பாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இதே சூர்யா அவர்கள் ஃபேன்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே சரி நல்ல படம் கொடுத்து கொண்டாடுவோம். சூரரை போட்டராக இருக்கட்டும், ஜெய் பீமில் சூரரை போட்டு பார்த்தீங்கன்னா ஏன் தேட்டரில் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு அந்த அளவுக்கு இருந்துச்சு. படம் அவ்வளோ சூப்பரான படங்கள் வந்து அப்போ சூரரை போட்டு கொடுத்துருந்தாரு. அது பெரிய ரெகக்னைஸ் கிடச்சிது, நேஷனல் அவார்டே வாங்கினாரு. ஸோ மக்களும் பார்த்தீங்கன்னா பாராட்டினாங்க. எல்லா மக்களுமே ஏற்றுக்கிற மாதிரி அந்த படம் இருந்துச்சு. அது பிஃபோர் நம்ம பழைய படத்தெலாம் பார்த்துருப்போம். நிறைய படம் சிங்கம், அயன், வாரணமாயிரம், நம்ம நிறைய படங்களில் கொண்டாடினால தான் இன்றைக்கி அவ்வளோ ஒரு பெரிய ஸ்டாராக இருக்கார். ஸோ அவர் மேலே ஒரு வன்மமாக திட்டமிட்டு இது நடக்குதான்னு நாங்கள் பார்க்கல. ஏன்னா ஒரு நல்ல படத்துக்கு இந்த படம் மட்டும் இல்லை, வேட்டையனாக இருக்கட்டும், வேட்டையனுக்கு ஓரளவுக்கு நெகட்டிவ் ரிவ்யூ வந்துச்சு. இந்தியன் 2க்கு அதிக லெவலில் நெகட்டிவ் ரிவ்யூ ரொம்ப வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் 2க்கு தான் வந்துச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். அப்படி இருக்கும்போது கமல் அவர்களாக இருக்கட்டும், சங்கர் அவர்களாக இருக்கட்டும், அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண லைக்காவாக இருக்கட்டும், யாருமே இந்த அளவுக்கு வந்து எதிர்த்து டாமினேட் பண்ணி இந்த மாதிரி குரல் கொடுக்கல. பட் இவங்க வந்து அந்த சிஸ்டத்தை தப்பு அப்படிங்கிறத சொல்கிறது வந்து ஏற்றுக்க முடியாது. சிஸ்டத்தை வந்து சரி பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் வந்து அதிகாரத்தில் இருக்கவங்க, ஆட்சியில் இருக்கவங்க, அதை வந்து சரிப்படுத்தலாமே தவிர அதை வந்து முழுசாக வந்து எந்த ஒரு கருத்துமே சொல்லக்கூடாது. எல்லாருமே நாங்கள் போய் வந்து பார்த்தாகணும், நீங்கள் ப்ரமோஷன் பண்ணி இவ்வளோ பேர் பார்க்க வைக்கணும், எல்லாருமே பார்க்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது. கங்குவா படத்தில் சில பிரச்சனைகள் வந்து ஜோதிகா அவங்களே சொல்லியிருப்பாங்க. சவுண்ட் இறைச்சல்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கு இதை ட்ரிம் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இது சூர்யா அவர்களோட கெரியர் பெஸ்ட் படமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஒரு பெஸ்ட் படமாகவும் கேட்டிங்கன்னா
இல்லை. அப்படி இருக்கிறப்ப விமர்சனங்களை நீங்கள் வந்து அடுத்த ஒரு படங்கள் மூலிமா நல்ல நல்ல படங்கள் கொடுத்து நீங்கள் வந்து ஈஸியாக வாயை அடைச்சிடலாம். அப்படின்னு தான் எடுத்துக்கணுமே தவிர விமர்சிக்கவே பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறத எந்த விதத்தையும் ஏற்றுக்க முடியாது. இந்த மாதிரி நெகட்டிவாக ஆன்லைனில் ஹேட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ஆன்லைனில் ரொம்ப தரம் தாழ்ந்து விமர்சிக்கிறவங்க வியூஸ்க்காக தான் பண்ணுறாங்க. மக்களாக நம்ம அந்த மாதிரி சேனலில் வந்து தொடர்ந்து வந்து புறக்கணிக்க ஸ்டார்ட் பண்ணோம், இக்னோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம சேனல்லையுமே ஒரு 2 வீடியோஸ் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஒப்பீனியன்ஸ் வீடியோ போட்டிருப்போம். ரொம்ப ஒரு கரெக்டான இதில் யார் யாருக்கு எப்படி பேசியிருந்தோம் அவங்கள்ட்ட கேட்டுட்டு முறைப்படி பண்ணியிருந்தோம். எந்த ஒரு தப்பான வார்த்தைகள் எதுவுமே அந்த வீடியோ இல்லாத மாதிரி பார்த்துக்கிட்டோம். ஸோ எல்லா சேனல்லையுமே அந்த மாதிரி இதை பண்ணணும். இன்னொன்று, இதுக்கு இவ்வளோ திரைப்பிரபலங்கள் இவ்வளோ பேர் வந்து பேசுகிறவங்க, அமரன் படம் வந்து மக்களால் அதிகமாக கொண்டாடப்பட்ட படம், 300 கோடிக்கு மேலே 300 கோடிக்கிட்ட வசூல்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி கொண்டாடிட்டு படத்துக்கு ஒரு சில நபர்கள், ஒரு சில அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதில் ஒரு இது பார்த்தீங்கன்னா, நெல்லையில் வந்து ஒரு பெட்ரோல் பாம் வெடிச்சிருக்காங்க தேட்டரில், ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி நடந்துச்சு. அந்த சம்பவத்துக்கு பார்த்தீங்கன்னா தேட்டர் ஓனர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்கல. இதுக்கு ஏன் இவ்வளோ எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிற கொஸ்டினும் வருது நமக்கு. இதெல்லாம் காமன் மேனாக நமக்கான கொஸ்டின்ஸ். ஏன்னா வந்து நல்ல படம் இருந்துச்சுன்னா அது யாருமே மறைக்க முடியாது, எல்லாத்துக்குமே போய் சேர்த்துரும், எல்லாருமே கொண்டாடுவாங்க. படம் சரியில்லைன்னா படத்தை மட்டும்தான் விமர்சிக்கணும். அந்த பணியாற்றல் நபர்களை சரி தனிப்பட்ட முறையில் எப்பயுமே விமர்சிக்கக்கூடாது. நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு தான் வரோம். அதுதான் நம்மளோட தமிழர்களோட மாண்பும் சரி. ஸோ அதை வந்து நமக்கு தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவோம். நல்ல படத்துக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவோம். தேங்க்யூ.